அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நடிகரை கண்டுபிடிப்பதும் அவருடைய தெரியாத அறியாத விவரங்களை உங்களுக்கு தெரிவிப்பதுமே இந்த காணொளியின் நோக்கம். அதில் நான் இன்று பேச இருக்கும் ஒரு நடிகர் 80 காலகட்டத்தில் ஒரு சிறந்த நடன கலைஞராக அவர் நடித்தது ஓரிரு படங்களாக இருந்தாலும் அதில் அவருடைய நடனம் பேசப்பட்டிருந்தது. தமிழ் திரையுலகிற்கு ஒரு புதிய வடிவமான நடனத்தை அறிமுகப்படுத்தியவர் இந்த நடிகர். இவருடைய தந்தையும் ஒரு சிறந்த நடனக் கலைஞர். நடனக் கலைஞர் என்று சொல்வதை விட நடிப்பால் நகைச்சுவையால் சிறந்து விளங்கிய போதும் இயல்பாகவே அவருக்குள் ஒரு நடன அமைப்பு வந்துவிடும். எந்த நடன ஆசிரியரும் இல்லாமலே இவருடைய தந்தை பல பாடல்களுக்கு நடனமாடியிருக்கிறார். அவரை பின்பற்றி வந்த இவருடைய மகன், அவரை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். டிஸ்கோ என்ற ஒரு புது வடிவத்தை தமிழ் திரையுலகிற்கு 80 காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுத்தவர். இவருடைய பெயரை சொன்னாலே டிஸ்கோ டான்சர் என்ற பட்டமும் இவரோடு இணைந்துவிடும். கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆம், நடிகர் ஆனந்த பாபு அவர்களை பற்றித்தான் ஓரிரு விடயங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். திரை உலகம் என்றவுடன் தந்தை தாய் திரைப்பட கலைஞர்களாக இருந்தால், இயக்குனராகவோ ப்ரொடியூசராகவோ நடிகர் நடிகையாகவோ இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இலகுவாக வாய்ப்பு கிட்டிடும் என்ற ஒரு தவறான செய்தியை உடைத்தவர் ஆனந்தபாபு. பல நடிகர் நடிகைகளின் அல்லது இயக்குனர்களின் பிள்ளைகளை பார்க்கிறோம், யாரும் பெரிதாக முன்னுக்கு வந்ததாக இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வாய்ப்பு கிட்டலாம், ஆனால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிப்பது என்பது அவர்களுடைய உழைப்புத்தான் காட்ட வேண்டும். அவர்கள் சரியாக உழைக்க வேண்டும், அவர்கள் சரியாக தமக்கு கொடுத்த வேலையை செய்ய வேண்டும். ஒரு படத்தில் வாய்ப்பு கிட்டலாம், அடுத்த படத்திற்கு அவர் உழைத்தே ஆக வேண்டும். அந்த வகையில் ஆனந்தபாபுவும் நடிகர் நாகேஷ் அவர்களின் மகனாக இருப்பதால் திரையுலகுக்கு வந்தார். மிக சிறப்பான ஒரு நடன கலைஞர். அவருடைய நடனத்தை பற்றி பேசாதவர்கள் இல்லை. 80களில் ஆனந்த பாபு என்றாலே நடனம்தான் பேசியது. ஒரு திரைப்படத்தில் அவர் கதை வசனம் பேசிக்கொண்டே நடனம் ஆடுவார். அந்த தாளத்துக்கு டி ராஜேந்திரனின் திரைப்படத்தில் அவர் அந்த தாளத்துக்கு நடனம் ஆடியே பதில் கூறுவார். அப்படி ஒரு சிறப்பான ஒரு நடனத்தில் அற்புதம் செய்தவர். எதற்காக தமிழ் திரையுலகத்தை விட்டு வந்த வேகத்தில் திரும்பி சென்றார் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். தனது நடிப்பு திறமையால் 20 வயதிலேயே டி ராஜேந்திரன் அவர்களின் தங்கைக்கு ஒரு கீதம் என்னும் ஒரு திரைப்படத்தில் நளினியை காதலித்து ஏமாற்றுவராக நடித்திருப்பார் ஆனந்தபாபு. அதன் பின் ஓரிரு படங்களில் நடித்து கொண்டிருந்த வேளை நடனத்தை மட்டுமே மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம்தான் பாடும் வானம் பாடி. இது 1985ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம். இதில் நாகேஷும் இவருடைய மாமனராக நடித்திருப்பார். இவருக்கு நடனம் என்பது கைவந்த கலை, நடிப்பிலும் குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆகவே படம் சிறப்பாக ஓடியது, வெற்றிகளை கொடுத்தது. இவருக்கு பட வாய்ப்புகள் அள்ளி கொண்டு வந்தன. அதன் பின் அவருக்கு கிடைத்த படங்களாக உதயகீதம், இளமை, விஸ்வநாதன் வேலை வேண்டும், பார்த்த ஞாபகம் இல்லையா, புரியாத புதிர், புது புது ராகங்கள், சேரன் பாண்டியன், புது வசந்தம் போன்ற படங்கள் வந்து சேர்ந்தன. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்திருக்கிறார். 1991ஆம் ஆண்டு மட்டுமே 13 படங்களில் நடித்திருக்கிறார். எவ்வளவு சிறப்பு! ஒரு ஆண்டில் 13 படங்கள் என்பது மிக அதிகம். அன்றைய காலகட்டத்தில் அத்தனை நடிகர்களுமே விஜயகாந்தாக இருக்கட்டும், மோகனாக இருக்கட்டும், ஆனந்த பாபுவாக இருக்கட்டும் 12-13 படங்களில் நடித்து கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவுக்கு உழைத்திருக்கிறார்கள். அப்படி சிறப்பான ஒரு உழைப்பாளியாக இருந்த ஆனந்த பாபு திடீரென திரைப்பட உலகை விட்டு வெளியேறிவிட்டார். அதற்கு காரணம் அவருடன் ஏற்பட்ட மது பழக்கம். மது அருந்துவது தவறில்லை, மதுக்கு அடிமையாகி விடுவது தவறு. மதமும் அப்படித்தான். இறைவனை வணங்குவது தவறில்லை,
மதம் பிடிக்காமல் மதத்தை பின்பற்றுவதுதான் சிறப்பு. அதுபோலதான் மதுவும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று தமிழில் ஒரு சிறப்பான பழமொழி இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறி செய்ய வேண்டாம் என்று எம் சான்றோர் கூறியிருக்கிறார்கள். இதை பள்ளிகளில் படித்து முடித்தவுடன் அதை மறந்துவிட்டு வெளியில் வந்து விடுகிறோம். அதனால்தான் பல விடயங்களில் நாங்கள் ஆழமாக புகுந்து விடுகிறோம். என் வாழ்க்கையையும் நாங்கள் நாசம் செய்து விடுகிறோம். அந்த வகையில் தான் நடிகர் ஆனந்த பாபுவும் மது பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தார். மது பழக்கத்திற்கு அடிமையானால் என்ன நடக்கும்? உழைப்பு குறையும். தங்களுடைய நேரத்தை மது அருந்துவதிலும் அதன் பின் இருக்கும் மயக்கத்தை மூழ்கி தூங்குவதிலும் தான் சென்றுவிடும். அதுபோல ஆனந்த பாபுவின் வாழ்க்கையும் ஆகிவிட அவர் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட திரைக்களங்களுக்கு மிக தாமதமாக வருகிறார் என்ற குற்றச்சாட்டின் காரணமாக அவருக்கு குவிந்து கொண்டிருந்த பட வாய்ப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகிச் செல்ல தொடங்கிவிட்டது. கிட்டத்தட்ட 1999 முதல் 2009 வரை, அதாவது 10 ஆண்டுகளாக அவருக்கு எந்த பட வாய்ப்பும் கிடைக்கவில்லை. தான் சேர்த்து வைத்த சொத்துகளையும் தனது தந்தையார் மிக கடினமாக உழைத்து சேர்த்து வைத்த சொத்துகளையும் இவர் தன்னுடைய மது பழக்கத்தால் அழித்ததாக ஒரு செய்தி. அதன்பின் 2009ஆம் ஆண்டு இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள் இவருக்கு மறுபடியும் திரையுலகத்தில் நுழைவதற்கான வாய்ப்பை ஆதவன் எனும் திரைப்படத்தில் கொடுக்கிறார். இத்திரைப்படத்தில் மிக அருமையான ஒரு காட்சி வடிவேலுடன் இருக்கும். அத்திரைப்படத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு திரைப்படத்தில் நடித்தார். அதன் பின் தொடர்ந்து சின்ன வேடமாக இருந்தாலும் ஏற்று நடிக்க அவர் தயாராக இருந்த போது அங்குமிங்குமாக அவருக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை கடந்து அவர் சின்ன திரையிலும் மிக சிறப்பாக விளங்கி வருகிறார். என்றோ தொட்ட ஒரு மது தன்னுடைய அழகான வாழ்க்கையை சீரழித்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு அந்த மதுவை இனி நான் தொடமாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார் போலும். மது பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டேன் என்று ஒரு முறை கூறியதாக ஞாபகம். இப்பொழுது மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருக்கிறார். காலம் பொன்னானது. நாங்கள் கிடைத்த வாய்ப்பை எங்களுடைய தவறான பழக்க வழக்கங்களால் விட்டுவிட்டோமையானால் மீண்டும் எடுக்கும் பொழுது, மீண்டும் அந்த வாய்ப்பை கிட்ட வைக்கும் பொழுது எங்களுடைய இளமை அழகு எல்லாம் எங்கோ கரைந்துவிடும். ஆனந்த பாபு என்று சொன்னவுடன் எனக்கு நினைவுக்கு வருவது அவருடைய அழகிய விழிகள். ஒரு பெண்ணுக்கு விழிகளை அழகுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் மஸ்கரா அப்படி போன்ற விடயங்களை பூச வேண்டி வரும், போட வேண்டி வரும். ஆனால் இவருக்கு இயல்பாகவே அந்த கண்கள் மிகவும் அழகானது. ஆனால் மது பழக்கத்தால் எல்லாத்தையும் இழந்து விட்டார். மீண்டும் எடுக்க முன் வந்திருக்கிறார். ஆனால் இவருடைய தந்தை இன்றி இவரோடு இல்லை. இவருடைய இந்த மது பழக்கத்தின் காரணமாக மன வருத்தத்தில் தனது இறுதி காலங்களை கழித்தார் என்று, அதாவது இவருடைய தந்தையாரான நாகேஷ் அவர்கள் தன்னுடைய இறுதி காலங்களை மிக மனக்கவலையுடன் மன வருத்தத்துடன் கழித்துத்தான் இறந்துபட்டார் என்பது ஒரு செய்தி. 1985ஆம் ஆண்டு சாந்தி என்பவரை திருமணம் செய்து 3 ஆண் குழந்தைகள் இவருக்கு. நாகேஷ் என்னும் தன்னுடைய தந்தையாரின் பெயரை ஒட்டியே தன்னுடைய 3 குழந்தைகளுக்கும் பிஜேஷ், கயேஷ், ஜோகேஷ் என்று பெயரிட்டிருக்கிறார் ஆனந்தபாபு. எப்படி இருந்தாலும் தன்னுடைய தந்தை அல்லவா. அதாவது ஆனந்தபாபுவின் குழந்தைகளில் 2 நடிகர்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் யார் என்பது இன்னும் உலகிற்கு தெரியும் அளவுக்காக வெளிவரவில்லை. தந்தையோடு சேர்ந்து தாத்தாவின் புகழ் ஓங்க அந்த 2 பேரன்களும் ஆனந்தபாபுவின் 2 மகன்களும் தமிழ் திரையுலகில் வலம் வரட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.